நாயகன் இளையா அவர்களை பேச அழைக்கிறேன். என்னை படைத்த இறைவனுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தைக்கும் நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மேடையில் வந்திருக்கும் பெரியோருக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு. போன மாதம் இதே நாள் எனக்கு கல்யாணம் நடந்தது. இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச 20 நாளில் வந்து நான் ஒரு படம் கமிட் ஆகி கேரளாவில் ஷூட் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்த ஷூட்டில் இருந்து திரும்ப இன்றைக்கி நைட் ஷூட் போகணும். இன்னும் 5 நாள் ஷூட் இருக்குது. ஸோ என்னோடய மனைவிக்கு இந்த நேரத்தில் புது உறவாக வந்து என்னோடய மனைவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் சுரேஷ் பரசாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நண்பர் ராஜா, கோ டைரக்டர் நமச்சிவாயம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தயாரிப்பாளர்கள் சாரதா மணிவண்ணன் மேடம், மகளினி, நித்யானந்தம் சார், மணிவண்ணன் சார், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கான படம் அப்படிங்கும்போது எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க, என்ன பெண்களுக்கு வந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது இருக்குது. ஆனால் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வந்திருப்போம். ஏன்னா ஐபிசி, சிஆர்பிசி இது ரெண்டையும் மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றினாங்க. அதை நாங்கள் இந்த படம் கரெக்டாக முடித்து வெளிவர அந்த நேரத்தில் அந்த மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த படம் ஆடியோ லான்ச் நடந்துருந்துச்சுன்னா எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடச்சிருக்கும். ஏன்னா நாங்கள் கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீரத்தமிழ்ச்சி கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். சில பல காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நினச்சது, இயக்குனர் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இன்னி நாயகன் வந்துட்டு ஜுபின் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. எனக்கு ஒரு சாங் இருந்தது, சில காரணங்களால் அந்த சாங் இதில் வைக்க முடியலை. ஆக்சுவலாக அது வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இந்த சாங்கில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து அந்த சாங் வச்சா கொஞ்சம் ஒட்டாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் அந்த சாங்கை எடுக்கலை. எனக்கு ஒரு சாங் இருந்தது, அது அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இங்கே சிதம்பரம் வாங்க மீட் பண்ணுறதுன்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டுருந்தாரு. நான் போகல, எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாத வர சிதம்பரம் கூப்பிட்றாங்க, சினிமாவே சென்னையில் இருக்க சிதம்பரம் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் போகல. என்னடா சிதம்பரத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்புறமா அந்த சொன்ன என்னோடய நண்பர் ராஜாவும் கோ டைரக்டர் நமச்சிவாயும் வந்துட்டு இல்லை இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டரு, இது நீங்கள் பண்ண கரெக்டாக இருக்கும், உங்களுக்கான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. போனேன், போய் பார்த்து பண்ணேன். ஃபஸ்ட்டு ஷூட் போச்சு. அப்போ வந்து இந்த படம் வந்துட்டு க்ரௌடு ஃபண்டாக இருந்த ஒரு படம். க்ரௌடு ஃபண்டாக இருந்த படத்தை டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும், முன்னாடி பேசின பெரியவங்களாம் சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப போராடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இருவரும் வந்தாங்க. அது தொடர்ந்து இந்த படம் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த படத்தை ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் நிறைய எடுத்து முடித்து ஒரு ஃபைனலாக ஒரு பெரிய உருவமாக வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான், நாங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க சிறப்பாக வந்திருக்கு, எங்கள் படத்தை நாங்களே புகழ்ந்துக்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு. படம் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த படத்தில் மிரட்டல் சிவமாஸ் வந்துட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக சேஃப்டியாக ஒர்க் பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சஞ்சீவண்ணன் கூட நாளாக சின்ன பையனாக இருக்கும்போது அந்த மாநாடமையோடலாம் பார்த்து அவர் மாதிரி பேசணும் ட்ரை பண்ணிலாம் இருக்கேன். அவர் கூட ஸ்க்ரீன் ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுஷ்மிதா வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்கு லைஃப் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பெரிய லைஃப் இருக்குது இந்த படம் முடிஞ்சது, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அது நான் ஓப்பனாக சொல்கிறேன், டேரக்டர்கிட்டே சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன்.
அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது அந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ஹீரோயின் பண்ண வேண்டிய ரோலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எடிட்டர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஒரு சிறப்பாக நம்ம நிக்கில் சார் கலைமாமணி விருது வாங்கினதுக்கு பிறகு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் எங்களோட ஃபங்க்ஷன் தான், வீரத்தமிழ்ச்சி தான். ஸோ இந்த நேரத்தில் அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும், அவர் இன்னும் எத்தனை விருதுகள் வென்றாலும், கலைமாமணி விருது வென்று முதல்ல நடந்த விழா அப்படின்னா எங்களோட விழா தான். அதை நாங்கள் மாறுதட்டி பெருமையாக சொல்லிப்போம். நிக்கில் சார் ரொம்ப நன்றி சார். நிக்கில் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா நான் அவரோட படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் பிழை படம், நான் ஹீரோ அறிமுகமான படத்துக்கு நிக்கில் சார் தான் ஹீரோ பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹரா பவுடர் படத்தில் நிக்கில் சார் வந்து ஹீரோவாக பண்ணும்போது அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு லீடு பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறது. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வேண்டுவாங்க, சாமி எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், நல்ல நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களெல்லாம் கடவுளாக வேண்டி இந்த படத்தை எப்படியாவது சாமிங்களா இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க, எங்களுக்கு வந்து தேட்டருக்கு வந்து கிடைச்சிடணும், நிறைய தேட்டர் கிடைக்கணும், அதுக்கு நீங்களாம் எழுத வச்சு தான் தேட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆடியோ லான்ச் வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது. படம் ப்ரீமியர் ஷோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை எழுதணும். டைரக்டரை பற்றி சொன்னோன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சார் வந்துட்டு சார் இந்த மாதிரி சார் இது பண்ணலாமா சார், இப்படி பண்ணலாமா சார், அப்படி இருக்கும் சார், அது சார் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். டெய்லியும் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த மாதிரின்ட்டு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. அவருன்னு இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும், குடும்பத்தாருக்கும், டைரக்டரோட குடும்பத்தார், தயாரிப்பாளர்களோட குடும்பத்தார், இங்கே நடித்த எல்லாத்தோட குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.